தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போராட்டம் செய்வது என்ற கருத்து அதன் அடிப்படையிலே டிசம்பர் முதல் வாரம் இந்த வன்னியர் சங்க போராட்டம் 10.5க்காக டிசம்பர் முதல் வாரம் மிகப்பெரிய அளவில் இதுவரை நடந்திராத அளவிற்கு போராட்டத்தை நடத்துவது. அதில் மிகவும் முக்கியமானது 30 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள், மாணவர்கள், அதே மாணவிகள், இளைஞர்கள் அவர்கள்தான் கலந்து கொள்வார்கள். 30 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அந்த போராட்டத்திற்கு உதவி செய்வார்கள். வாகன வசதியோ மற்ற வசதியோ அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதனால இது 30 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் நடத்துகின்ற ஒரு போராட்டம். இது சம்பந்தமாக, இந்த போராட்டம் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்கு போராட்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம். அந்த குழுவிற்கு நம்முடைய கௌரவ தலைவர் A.K. மணி அவர்கள் தலைமை வகிக்கிறார். வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கூத்தா அருள்மொழி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், முன்னாள் நாடாளுமன்ற 7 பேர் போராட்ட குழு. இவர்கள் கூடி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணுன்றதை முடிவு செய்வார்கள். அதனால் டிசம்பர் முதல் வாரம், அதாவது இன்னும் வேகமாக சொல்லணும்னா நாடே கிடுகிடுக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் இருக்கும். அது எப்படிப்பட்ட போராட்ட வடிவம் என்பதை இந்த குழு கூடி ஆலோசனை. மாவட்ட தலைநகர் மட்டுமா இல்ல மாவட்ட தலைநகர்? மாவட்ட தலைநகர் போராட்டம். ஏன் இப்ப தேர்தல் ஆணையத்தில் நம்ம சார்பா அணியிருக்கோம் ஐயா, தலைவர் பேருக்கு தான் சொல்றாங்க, கௌரவ தலைவர். பொய் வச்சுட்டு பேசுறாங்க. அவங்களுடைய வேஷம் கலைந்து விட்டது, கலைய போகுது. அது பொய் சொன்னவங்க ஐயோ பொய் சொல்லிட்டோமேன்னு ஏங்க போறாங்க. அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உண்மையான 46 வருஷமா ஓய்வின்றி உழைச்சிட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களுடைய வேஷம் நிச்சயமா கலைக்கப்படும். நீங்க பார்த்தீங்க, நேற்றும் பார்த்தீங்க, இன்னைக்கும் பார்த்தீங்க. மாநில செயற்குழுவில் எவ்வளோ கூட்டம், கார் மட்டும் 800 கார் அந்த மண்டபத்து பக்கத்தில். பொதுக்குழுவில் 7,000-8,000 பேர் பொதுக்குழுவில். அதே மாதிரி மகளிர் மாநாடு பூம்புகாரில் கட்டுக்கடங்காத கூட்டம். இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னா அது நாங்கள் தான் சொல்றதுக்கு, அது சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது. நாங்கள் தான் சொல்லும் போது இன்னொருத்தர் நீங்க கேட்பீங்க, அது யாரும்? அது கும்பல் தான். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நீக்கணுமோ அன்னைக்கே கலைஞ்சு போச்சு. சின்ன வந்து அவங்களுக்கு தான் ஒரு லெட்டரை வந்து வெளியே, அதெல்லாம் போலி, எல்லாம் போலி ஆசாமிகள். போலி ஆசாமிகள், போலி நபர்கள். இதுல கூட போட்டியிடுறாங்க. அதாவது
தென் கொரியா, ஜப்பான், அங்கெல்லாம் கூட போட்டி போடுவாங்க மாம்பழ சின்னத்தில். மாம்பழ சின்னத்தில் தென் கொரியா, ஜப்பான், அப்புறம் மொரீஷியஸ் தீவில் கூட போட்டி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.